இறங்க போறது யாரு தெரியுமில? 3 வருஷமா என்ன பெவிலியன்ல உட்கார வச்சுட்டீங்கல்ல, ஒரு 6 மணி இன்னைக்கு அடிக்க போற அடிய வெளியில உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. இதுல சந்தேகம் வேறையா? உங்க நெத்தியில எல்லாம் கேட பையனு எழுதி ஒட்டிட்டு தானே அறிவு எஸ்ஸா இருக்கேன். 2 பால்ல 10 ரன்னு. சச்சினே இறங்கினாலும் சந்தேகம் தான். இப்படி தோத்துருவோன்னு தெரிஞ்சுதான் உங்க தலைவரை வேண்டாம் போல இருக்கு. வயசு வீரகதி கடைசியா உங்களுக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி பாரியா? எப்பதானே ஒரு இந்த வருஷமா இந்த ஜிஞ்சர் பேல இறக்குறாங்க. என்னடா வெரி குட். வந்து வச்சுக்கிறேன். சரி ஜிஞ்சரு, நீ பேட்டை கொடுத்துட்டு பெவிலியனுக்கு வா. அறிவு வந்துட்டான்ல, இனி ஆட்டம் நடக்குதோ இல்லையோ அடிதடி நடக்கும். இந்தயா மைக்கு யாராவது பிடிங்க. டேய் என்னடா அது பேட்ல தாய்த்து? பேட்ல பால் எங்கிட்டு பட்டாலும் 6 போகணும்னு முண்டசாமி கோயில வேண்டி கட்டிக்கிட்டது பவரான சாமி. காடு வேணாமா? அப்டம் காடு அதெல்லாம் அடி வாங்குறவனுக்கு தான், கொடுக்கறவனுக்கு இல்ல. போட்டி போ. கடவுளே, கருமம் பிடிச்சவன் எவே வச்சிருந்தானோ. அண்ணே அண்ணே கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் அவனை கேட்டானா நன்றி மாதிரி குறுக்க வந்து அடிச்ச அடியில பந்து தஞ்சாவூர் தாண்டி தமிழ்நாடு பாடுறக்கே போயிருக்கே. டேய் என்னடா பால் போடுற? நல்லா நெஞ்சில குத்தி ஏத்துறா. ஏய் குத்தி ஏத்துறா, ஈஸியா 6 அடிச்சிட்டு போயிடுவான். நீ யாக்க ட்ரை பண்றா? கையில இருக்குது ஒரு பால் தான். இத்தனை பால் போடுச்சனா? டே மாப்பிள, நீ வைடு போட்டாலே அவன் அடிப்பான். அவன் எப்ப இறங்கினானே அப்பயே நாம் தோக்குறது உறுதியாகி போச்சுடா. முடிஞ்சா அவன் பாயிண்ட்டை டேமேஜ் பண்ண பாரு. அறிவு பால் 6 அடிச்சு ரொம்ப பீத்திக்காத. பால் போறது என் தம்பி தான். அடுத்த பாலை பாரு, மெல்லிஸ்டம்பு பேர் தெரிய போறேன். வாயிலே கிரிக்கெட் ஆடாம சீக்கிரம் பால் போட சொல்ற. மச்சான் சொன்ன மாதிரி செய்டா. அவனை இன்னையோட உனக்கு பவர் கட்டுறான். ஆத்தடி ஆத்தா, இவன் ஓடியாறத பார்த்தா நல்ல வேலைக்கு நம்ம தப்பிச்சோம் போல இருக்கே. டிம்பிள் லைட் உடஞ்ச மாதிரியே இருக்கே. அப்பவே சொன்னேன் அப்டம் கார்டு போட்டுட்டு போடா. அவன் நல்லாத்தான் இருக்கேன். பந்து பேட்ல போட்டிருந்தா கூட 4 போயிருக்காது போலயே. கால கரங்கி உன் தம்பி சொன்ன சொல்லு தவறாத வேண்டா. சொன்ன மாதிரியே மிடில் ஸ்டம்பை பேத்துட்டம் போல இருக்க. 12 அணிகள் கலந்து கொண்ட ஐயாக்கண்ணு ராமசாமி நினைவு சுழற்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதலிடத்தை பிடித்த கண்ணந்தங்குடி கேப்டன் அறிவழகனை மேடைக்கு ஐயாக்கண்ணு ராமசாமி நினைவு சுழற்கோப்பையை நமது கண்ணந்தங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கார்மேகம் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். இன்னொருத்தர் கையில இருந்தது கப்பை வாங்கின ஆசை. ஒரு முக்கிய அறிவிப்பு. என் நாருயிர் நண்பன் ஜிஞ்சர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவோம். அறிவு வா மச்சான். உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனேடா. வா மச்சான். தேங்க்யூ மச்சான். இன்னைக்கு இந்த கப்பை நான் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு காரணம் என் நண்பன் ஜிஞ்சர். இவ மட்டும் இல்லைன்னா இந்த கப்பை நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்கேன். எஸ், இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இடம் பிடிக்கலாம்னு நினைச்ச நேரம் தண்ணி தகராறு மாத்தினதே இந்த ஜிஞ்சர் தான். பட்ட அவமானத்துக்கு பாட்டிலோட குடிச்சாதான் சரி. மாப்பிள்ள தோத்தாலே ஆடுவான், ஜெயிச்சிட்டான் சொல்லவா வேணும். ஊருகாய பஞ்சாமிரதமாடா. போடு மாப்பிள்ளை. ஆ, யார் வந்திருக்கா பாத்தியா? யார்? இந்த பிள்ளைய எங்கேயோ பார்த்திருக்கனே. இந்த காதல்ல வருமே அதானே? அத பார்த்தா காதலே வரும், கடைசியில பைத்தியமே வரும். பரவாயில்லையா? தொடங்கட்டும். ஃபினிஷிங் டச் பிரமாதம்னா. சூப்பர். டாய், அவன் ஆடுனது டான்ஸ் ஆடா. ஒரு பைட்டவே பாட்டா மாத்திட்டு போய்கிட்டு இருக்கிறேன். போங்கடா போங்கடா. ஓகே. யாரு மச்சான் அவன்?
லூசு பைய ராத்திரில போய் லைட்டை போட்டுட்டு வரேன் பாரு. இல்லையா ஸ்ட்ரீட் ரெண்டு லைட்டுக்கு நடுவுல பொழந்துட்டு போ மச்சான். போ மச்சான். வாடா வாடா. ஆ? இந்த கேனா கர்நாடகாவா இல்ல கேரளாவா? அது வண்டி இன்ஸ்ல இருக்கும்டா. அடிக்கன்னு முடிவு பண்ணக்கு அப்புறம் அமெரிக்கா வரந்தானே ஆந்திரா வரந்தானடா. விட்டாடுறா. டேய் தண்ணி தான் தர மாட்டீங்கன்னா ஆ. தரையில பாதையும் தர மாட்டீங்களா? அதானே உங்களை ஏத்து மச்சான். குடிகார ஏண்டியா லாரியில வந்து மோதுறீங்க? பின்ன பிளைட்ல மோத முடியும். சும்மா என்ன அவங்களே மூடிக்கல வந்துடுவாங்க. ரெண்டு பிக் மேன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மேலே உட்காந்துருக்க. அந்த 4 வேலையும் கீழே கீழே இறங்குடா. வண்டியில் மாட்டுறா. இறங்குடா. டேய் மச்சான் ஒரு கை புறா. இவங்களை அப்படியே தூக்கி விட்டு போயிருவான். வா மச்சான் புடி மச்சான். நாடு தகல்லோ இவர்னே மாடு மேல வரீங்கடா. கண்ணாடிக்கா. என்னடா சவுண்ட குடுக்குற? கண்ணாடிக்கா கவுகட இல்லையோ? பாக்குற. யாரு நம்ம கை இத தாக்கு பார்க்க மச்சான். மாட்டேன். ஏத்தி விட்டு போயிடுவேன். நெஞ்ச தூக்குறியா மச்சான்? அவன் நெஞ்ச தூக்குறான். என்னால முடியல. தப்பா நினைச்சுக்கிறான் மச்சான். இன்னைக்கு நான் செம எனர்ஜில இருக்கேன். ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். வாடா பார்க்கலாம். டியே 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 டியே. ஆடு தேவை அலறுண்டா. கொஞ்ச நேரம் நின்று இருந்தாங்க. அப்படியே அவங்க அடிச்சு சமைச்சு சாப்பிட்டுருப்பேன். சண்டி மாடு மாதிரி திரியிறது, ஊருக்குள்ள ஒரு பய விடாம பொம்பளுக்கிறது, நேரங்கட்ட நேரத்தில் வீட்டுக்கு வர்றது. அவனா நானா பார்த்தேன். இன்னும் ஒன்று என்ன உலாச்சிட்டு இருக்கு? ஏங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அறிவு வந்துட்டான் போல. புள்ள சாப்பிடாம படுத்துருவான். ஏண்டி நான் ஒருத்தன் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், நீ என்னடா சாப்பிடாம படுத்த? சாப்பிட்டு தாண்டா நீ போ. என்னடா இன்னைக்கு நான் இந்த கத்திக்கிட்டு இருக்கு. அது என் அப்பாடா. ரெண்டுக்கும் ஒரே வயசுதான். எல்லாம் எங்கடி என் பேரனை காணா சாப்பிட்டானே என்னம்மா? ஏ உங்க ஆத்தா ஒழுங்கா இருந்திருந்தா அவன் ஒழுங்கா இருந்திருப்பேன். ஊர்ல உன்னை குடிகாரன்னு சொல்றதை கேட்டா வயிறு எரியுதுடி. அவன் குடிச்சு அவருக்கு எனக்கு பாக்குறீதான். குட் கோஸ்டிங். என் பேரன் குடிப்பேன் கூத்தாடிவேன். அவ தாத்தாவோட நத்தம். கிளவி லாயருக்கு படிச்சிருக்குன்னு ஒரு நினைக்கிறேன். சத்தம் போட்டா சரியாயிருமா? சும்மா இருமா. இந்த பைய கதவை தட்டட்டும், அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரி. தாசில்தார வழி மறிச்சு வம்புழுக்கிற அளவுக்கு திமிர வச்சு போச்சா? இப்ப பார். சந்தானம். ஏய் ஒன்றியம் ஒன்னத்தாயா சத்தமா தட்டுறா. கதவா தர. குடிச்சல மிஸ்டர் சந்தானம். யாரு? நாங்க குங்குமம் வந்திருக்கோம். ஏ சந்தன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல மச்சான். பாத்தியா கதவவே திறக்க மாட்டேன்னு சொன்ன கோப்ப சொர்க்க வாசல் திறந்த மாதிரி நிக்கிறான் பாரு. நீ கண்டுக்கிறாத, கண்டினியூ பண்ணு. டேய் நீ தட்டுறா. இதுக்கு மேல தட்டுனா வீடு விழுந்துரும். என்ன மச்சான் ஆளு வரும்னு பார்த்தா ஸ்டூல் வருது. வெல்கம். என்ன சந்தானம்? ஏண்டா அறிவு இல்ல? இந்த இருக்கானே உன்னை கூப்பிடுறான்டா. என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கேக்குறே நீ? ஏண்டா பாச்சாமத்துல என் வீட்டு கத்துட்டு 7 ரூபாய் கொடுக்குறிய? அப்ப காலையில கதவை தட்டுனா காப்பி போட்டு குடிப்பியா? ஏண்டா குடிக்கார பசங்களா குடிச்சிட்டு சொந்த வீடு எதுன்னு தெரியாம ஏன் வீட்டு கதவை தட்டுறிய? டேய் நாங்கெல்லாம் குடிச்சிருந்தாலும் எங்க ட்ரெஸ் தானே போட்டு வந்திருக்கோம். உன்ன மாதிரி அத்தாச்சி பாவடை கட்டிட்டு வரலடா. காட்டு கத்தரிக்கா உங்களை சொல்லி குத்தம்லடா. உங்களை வளர்த்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். இந்த மாதிரி புள்ளைய பத்ததுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்டா. புள்ள வளர்த்துக்கானா புள்ள? நானும் தான் புள்ள வளர்த்துருக்கேன். டேய் நீயே வளரல, நீ எப்பறா புள்ளைய வளர்ப்ப? புள்ள பூச்சி. ஏய் அவனை போய் கூட்டுவாடி. அவன் ஒரு மாதிரியான ஆளு. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டான். அவங்ககிட்ட வாங்குறதுக்குள்ள போய் கூட்டுவாடினா போய் கூட்டிட்டு வாமா. விட்டன வச்சுக்க பல்லு எகிடுமா ராஸ்கல். சொன்னேன்னு கேட்டியா? பேசிட்டு இருக்கும்போது பிள்ளை கை நீட்டான் பார். டேய் சந்தானத்து வீடு தான் கேட்டா உண்டுன்னு சொல்லு, இல்ல இல்லைன்னு சொல்லு. அதை விட்டு ஏன் அப்பனை பற்றி தப்பா பேசுறது உனக்கு என்ன அவரமே இருக்கு? நீ என்னையா பேசுறது? நான் அவரை கழுவி ஊத்துவேன், என்ன வேணாலும் திட்டுவேன், எப்படி வேணாலும் திட்டுவேன். ஆனா எங்க அப்பனை திட்டுறது நானா தான் இருக்கணும். ஊர்ல ஒரு பயலுக்கு அந்த உரிமை கிடையாது. மச்சான் எனக்கு எடுத்துக்கோ. தேங்க்யூ. அப்ப நம்ம வீடு இல்லையா? இல்ல ஏன்னா மழை பேசுறதால இவங்க அம்மிலாண்டு குடிப்பேன். இவன் ஒரு ஆளுடைய இவங்க கூட பேசிக்கிருக்கா. வீட்டுக்கு வாடா. அப்படி என்ன சீமியில போனேன் போய் தூங்குனேன். தேவையில்லாம ராத்திரில கண் முழிச்சுக்கிட்டு. இல்ல என் பேரன் கூட இருந்துக்கடா வாரேன். குழப்ப கடத்த பையன் என் பேரனை கடுத்து நீதாடா. தரம் தெரியாத பையன், குடும்பத்தை கடத்த பையன். ஓ சிஸ்டர். ஏய் முத்துசாமி மானே, உன்னை முழக்காம கொண்டு அடிச்சு போண்டா. சாணிய கரைச்சுக்கிட்டு கட்ட வழக்க மாதிரி களிய உன்னை அடிக்கல. நான் வீரத்தை அவருக்கு மிந்தி போடலடா. குட் மார்னிங் ப்ரோ. அந்த ஜிஞ்சர் போய் பண்ற எகத்தாளத்தை பாரு. வாங்க நீங்க. தண்ணி அடிச்சு என்ன தள்ளி போற? நீங்க என்ன ராத்திரி நேரத்துல நான் என்ன பண்ணேன்? அழிச்சல்ல போவேன். உங்களெல்லாம் அந்த டாஸ் மார்க்குதே நாசமாக்குது. உன்னை சொல்லி என்ன ஏன் பண்ணுறது? மச்சான் வழக்கம் போல கிளவி சாத்திட்டாலே. இல்ல அருவி படுத்துறாத, சாப்பாடு எடுத்து பாருண்டா.
ஏ மச்சான் அவங்களே கூப்பிடுவாங்க. இலே பெத்தவனே அருவி ஒரு ரூபா சாப்பிடுயா. நண்பன் நம்மளை விட்டு சாப்பிட மாட்டேன். நாயனா வாசனை வச்ச வகுத்துல இடம் இருக்குது. நீ என்னடாண்டா பல்லு வதக்கோட திங்காம பச்சை பிள்ளைக்கா குறிச்சுக்கு இருக்க. போது விடு, அது நாய் போ. நாயா குறவுல வரைக்கும் குடிச்சிருந்தா எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட மாட்டான்னு நினைச்சான். எலும்பு எக்ஸ்ரே எடுத்து அனுப்பியிருக்கேன். பார்த்து பார்த்து என்ன சாப்பிட்ற? பாதி மீன் அப்படியே இருக்கு. பாதி மீனா? இதை பார்த்தா ஈரும்பு கூட செருப்பு கலட்டிக்கிட்டே அடிக்குமேடா. அடியோ கூனு கிளவி ஒன்னு சன்னலையும் சாத்திட்டாயா. தென்னங்கல்லு பழங்கல்லு குடிச்சாலும் கூட தெம்பா இருக்கு. இந்த பாட்டு சாரை குடிச்சு பாலா போறீங்களாடா? தப்பு பண்ணிட்டனே. அடுத்து உங்க அப்பா தாண்டா செய்யணும்னு சொல்லியிருந்தா அங்கேயே 2 புரோட்டா வாங்கி கொடுத்துருப்பானே. கழுவி போட்டதுக்கு அப்புறமும் வாசனை தூக்குதே. இவ இப்போ வந்தான். காலையில் 6 மணிக்கு வந்திருப்பானோ? நம்ம எழுப்பாம தூங்கிட்டு இருக்கானா? டேய் மாப்பிள மாப்பிள ஏந்திரடா ஏந்திரடா. எப்படா வந்த? எப்படா போனேன்? உங்ககிட்ட ஏன்டா ஒண்ணு கிளம்புற? உடனே கிளம்பல. நேத்து வந்துட்டு என்ன கிளம்புறேன். நேத்தே வந்துட்டியா? சொல்லவே இல்லை. ஏண்டா பக்கத்து வீட்டுக்காரன் கதவை தட்டுனாதான் உங்க அப்பன் கதவை திறப்பாங்கிற வரைக்கும் உனக்கு தெரியுது. கூட வந்தவனை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு போட முடியல. நேத்து நைட் நீ சாப்பிடலையா? அப்ப இதெல்லாம் அது நீ சாப்பிட்டது. நானா? வாட் யூ மீன்? வாத்து மீனோ குளத்து மீனோ, பட் நீ தான் சாப்பிட்ட. என்னடா? ஆனா ஒன்ன கூட விட்டுறலாம்டா. உங்க வீட்டுக்குள்ள கிளவின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குலவி சுத்திக்கிட்டு தெரியுது பாரு. அது பேச்சின பேச்சுக்கு என் இடத்துல ஒரு நாயை படுத்தினாலும் நாண்டு கட்டி சேர்த்துருக்கப்படா. எப்படா நடந்துச்சு? டாய் ரொம்ப நடிக்காதடா. பக்கத்து வீட்டுக்காரனை பலாறு விட்ட. எனக்கு எதிராக ஒரு பழைய பீஸை தூண்டி விட்ட. பத்தாததுக்கு கர்நாடகா லாரிக்காரனை மோத விட்ட. என்னது கர்நாடகா லாரியா? இல்லையே. ஆமா, எவ்வளவு போதை இருந்தாலும் சந்தானத்தோட பையங்கிற கத்தை விடாம கம்பீரமா அந்த லாரியை கீழே இருக்கணும்ல. அதான் ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா கூட அந்த டிரைவருக்கு டெத் மாப்பிள. என்னது? டேய் நான் ஒரு செகண்ட் லேட் பண்ணியிருந்தா நீ டெத் ஆயிருப்ப. ஏத்ரா விட்டு ஏத்ரா. அவனை நம்மளான்னு பாப்போம்டா. என்னடா பண்ற? ஐயோ டேடே ஏத்திராடா ஏத்திராடா. உன்னை கையெடுத்து கும்பிடுடா. நீ மகராசன இருப்படா. குல்லாக்கறனே எங்களை மன்னிச்சிருனே. ஐயோ அவசரப்பட்டு வார்த்தை விட்டமே. வேண்டாம்னே வேண்டாம்னே. அவ குடிச்சிருக்கானே. விட்டு ஏத்ரா விட்டு சும்மா ஒரு ஜாலி 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 பாத்துருவோம். கொஞ்சம் சைல நாங்க முன்னாடி போயிரும். கொஞ்சம் சைல கொங்கட்டியாவது மம்பட்டியாவது. கிளம்புடா. அங்க இருந்து வர உங்களுக்கு இவ்வளவு இருந்தா இங்க இருக்கிற எங்களுக்கு அவ்வளவு இருக்கும். கம்பீரமா இறக்கு நரம்புல கம்பீரமா காப்பாத்துனது என்னோட கண்ணீரா. என்னது கண்ணீர் விட்டு காப்பாத்தினியா? அதுக்கு அவங்ககிட்ட அடிபட்டே செத்துருக்கலாம். அப்ப நீங்க தனியா தான் போயிருக்கணும். காலங்காத்தால ஃபோன் பண்ணி என்ன எதுக்கட வைன் ஷாப்புக்கு வர சொன்ன? ஏய் இன்னைக்கு என் பிறந்த நாள். ஓ ஹாப்பி பர்த்டேடா. நீ வாழ்வாங்க வாழணும். வாயார வாழ்த்துறதை விட வயிறார ஊத்துறதாண்டா முக்கியம். அங்க பாக்கெட் இல்ல. இன்னைக்குன்னு பார்த்து ஃபைனான்ஸ் பத்தாம போச்சு. நேத்து ஒரு 50 கோடி வச்சிருந்திருப்பியா? டேய் கவுண்டிங் வேற 40 தான்டா இருக்கு. அதை இங்க வைக்கலாம். தப்பு இல்ல. என்ன சத்த நாளில் ஆம்லேட் வல்ல தூக்கி அடிச்சிடுவோம் பார்த்துக்க. செடியா உட்காரு, அப்புறம் தூக்கி அடிக்கலாம். என் பிறந்த நாளுக்கு நீ கொடுக்குற செலிப்ரேட்டு தானா இது? உனக்குன்னு யாரா சொன்னது? டேய் அப்ப இந்த கட்டிங் எனக்கு இல்லையா? இவ்வளோ சின்ன பரிசு கொடுத்து நான் உனக்கு எவ்வளோ படுத்துவேனா? லைட்டாக இந்த கட்டிங்கை போட்டு பெருசாக உனக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்க போறேன்டா. ஒரு வெங்காயமும் வேணாம். கட்டிங்கில் கட்டிங் போடாமல் இருந்தா போதும். கடுப்பை கிளப்பிட்டு கட்டிங் மாமா. மாமா இங்க வா மாமா. அவனை ஏன்டா கூப்பிடுற? டேய் இருக்கிறத இவராஞ்சிட்டு போயிட போறான்டா. அதுக்கு தான்டா கூப்பிடுறது.
நீ வா மாமா. இவங்க எதுக்கு நம்மள கூப்பிடுறாங்க? சகனம் பார்த்தானே கிளம்பணும். ஏன்டா இப்படி காலங்காத்தால வேலை வெட்டி இல்லாம குடிச்சுட்டு கவுந்து கிடக்குறீங்களே? இந்த ஊரு உருப்படுமாடா? மாமா நாங்க டெய்லியே குடிக்கிறோம். மச்சா ஜிஞ்சர் இன்னைக்கு பிறந்த நாள். 2 பேரும் செமத்திய சரக்கு போட்டோம். என்ன இலவ சரக்கோ, ஆனா மண்டை கொண்டு போச்சு. எல்லாம் முடிச்சு பார்த்தா இந்த கட்டிங் மட்டும் மிச்சமாயிடுச்சு. என் நண்பனோட என் சொக்க தங்கத்தோட பிறந்த நாளுக்கு நான் கௌரவமா வாங்கின இந்த பரிசை யாருக்கிட்டா கொடுக்கலான்னு பார்த்தா என் கண் முன்னாடியே நீங்க கடவுள் மாதிரி வந்து நின்னுட்டீங்க. கோயில் கமிட்டி கூட்டம் எனக்காக வேண்டி எங்க ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க கட்டிங் அடிக்க கூப்பிடுறீங்களா? முதல்ல மனுஷனை மதிக்க கத்துக்கங்கடா. ஓ மரியாதை தான் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் பாக்குறோமே. கரகாட்டம் நடக்கிறப்ப கூட உனக்கு கடைசியா தான் சீட்டு போடுறாங்க. அதுக்கு என்ன என்னடா பண்ண சொல்றீங்க? கோயில் கமிட்டியில 1000 தவறு நடக்குது மாமா. போன வாட்டி கரகாட்டத்துக்கு செலவானது 7000 ரூபாய். ஆனா கணக்கு எழுதுனது 20000 ரூபாய். கும்பாபிஷேகத்துக்கு செலவானது 3 லட்சம். ஆனா எழுதுனது 4 லட்சத்தி சில்லற. ஆனா என்னைக்காச்சும் நீ இதெல்லாம் தட்டி கேட்டிருக்கிய? நீ எப்படி கேப்ப? உனக்கு தான் 4 பேரை கண்டாலே கை கால நடக்குமே. இந்த கட்டிங்க போடுமாமா. 4 பேர் என்ன 400 பேர் வந்தாலும் நீ எப்படி நெஞ்ச நிமித்து பாரு. நான் பார்க்க பிறந்த பிறகு நீங்க வாங்கி கொடுத்து நான் தண்ணி அடிக்கணுமா? என் மாப்பிள்ளைக்கு நான் எப்படி மரியாதை பண்றேன்னு இப்ப நீ பாக்குற. கட்டிங் வாங்கி கொடுத்ததுக்கு இவ்வளவு காசு எழுதி வீசுறானே. வாட்டர் வாங்கி கொடுத்தா வீட்டு எழுதி வச்சிருவானோ? வச்சுட்டா போச்சு. பேலன்ஸ் பேலன்ஸ். உங்களுக்கேவா? நீ சம்பாதிச்ச ஒரே நல்ல ஜீவன் இவன் தாண்டா. வேணாம் மாமா, எங்களுக்கு இப்பவே ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல போனா இதுக்கு மேல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என் பிறந்த நாள் இவன் காசுல தான் கொண்டாடணும்னு இருந்திருக்கு. அதை ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாதடா. மாப்பிள்ள நீ வாங்கி எடுத்தா நான் அள்ளி போட மாட்டேனா? அது போனாண்டா அள்ளி போடுவேன். ஐயோ சை. இங்க மாதிரியா என் பாசத்தை பத்தி உங்க அப்பன் சந்தனத்திட்ட கேட்டு பாரு. ஐயோ ஓடிச்சுட்டானே. போலீஸ் போலீஸ். வேண்டும் வேண்டும் கோயிலுக்கு வெள்ளரிக்க வேண்டும். முதலில் கணக்கு வரட்டும், பின்னாடி வேட்டி வர்றோம். அதுக்குள்ள என்னடா அவசரம்? வெள்ளை கூட மல்லாக பேர் என்னன்னு கேட்டா கூட சொல்ல தெரியாத போயில உசுப்பேத்தி என்னென்னலாம் அய்மானமா கேட்டு விட்டாங்க. நீ வாந்தி எடுத்தா நான் தான் அள்ளுவேன்ட்டு என் சட்டையில வாந்தி எடுத்து வச்சுட்டு போயிட்டானே அந்த பரதேசி போய. அறிவு உன்னை பஞ்சாயத்துல வர சொல்றாங்க, உடனே வரணுமா? நீ தானே வீராய் வீட்டுல வடச்சட்டியை தூக்கிட்டு போனது. என்னது அழகுடா. இது என்ன பெரிய சுப்ரீம் கோர்ட்டை கூப்பிட்டு உடனே வருதுக்கு போயா? இருங்கடா, உங்களுக்கு இருக்கு. பஞ்சாயத்தையே கேவலமா பேசு. அவன் புடி வாரண்டுக்கே புடி விடுக்க மாட்டான். பஞ்சாயத்துக்கலாமா பயந்துட போறேன். இந்த மேட்ச்ல நம்மள வெளியில உட்கார வச்சுட்டானே. அவன் தான் கூப்பிட்டாண்ட. உனக்கு எங்கடா போச்சு புத்தி? என்ன மனசுக்குள்ள என்ன திட்டிட்டு இருக்கிய? டேய் நான் என்னைய திட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? திட்டிக்கிட்டு அவனுக்கு ஓவர் கொடுத்தா நான் பேச சொன்னேன்டா. போடாம தான் வாங்கலாம்டா. சும்மா டேய் பாத்துடா. அறிவே கிரிக்கெட்ல தானே ஜெயிச்ச? ஏதோ கிராமத்தையா ஜெயிச்ச மாதிரி இப்படி காலை நீட்டி விட்டுருக்க. அவ்வளவு நீளமாவை நீட்டி இருக்கேன். ஓ ஆமால. சாரி பாஸ். சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிருமா? ஜாக்கெட்டும் கேட்குறானோ. பங்காளிகளுக்கு என்ன வேணும்னு கேட்டு அனுப்பு. நான் இப்போ சண்டை போடுற மூடில் இல்லை. என் நேரம் நெஞ்சு நிமித்திட்டேவா இருக்க முடியும்? இப்போதைக்கு போர் நிறுத்தான். அவன் சாரி கேட்கறதே பெருசு. கிளம்புங்க பாஸ். ஏய் அவனுக்காக நீ வந்து பேசுற? அவன் பெரிய துரை மாதிரி தெனாவட்டில் உட்காந்துருக்கான். என்னது அவனுக்காக நான் பேசுறேனா? கொய்யாளுகளா உங்களுக்காக தான்டா பேசுறேன். அவன் சாதாரணமாவே சாமி ஆடுவேன். இப்ப சரக்குல வேற இருக்கான். சொன்னா கேளுங்க போங்க. தலை சீவிரோ சீவிரோ. அம்மா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இவன் கிட்ட அடி வாங்கிட்டே இருப்போமோ? வாங்கின கப்பாலே வந்துட்டான்டா. வலிக்குதே.
எந்த பக்கம் மண்டை ஓப்பனா இருக்குன்னு தெரியலையே. இதுக்கு தாண்டா அவ்வளோ நேரம் சொன்னேன், கேட்க மாட்டிட்டீங்களேடா. 20 வருஷமா பழகின என்னையவே உங்கால் நினைச்சு அடிச்சிட்டான்டா. போங்கடா போங்க, உங்களையால அடியோட விட்டேன். எனக்கு அப்படியா காலையில் தலையில் இருக்கிற காயத்தை பார்த்து என்னடா மச்சான் தலையில் காயன்னு வேற கேட்டு கடுப்பேற்றுவான்டா. அம்மா எங்கேயோ ஜிஞ்சர் குரல் கேக்குது. ஏய், அடிச்சின மேன்ற தனவட்டா, இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னை தூக்கி உள்ளார உட்கார வைக்கல, நான் புளியூர் கருப்பே கிடையாதுடா. இந்த புளியூர் சிவப்பா, ஸ்டேஷனுக்கு போறெல்லாம் எனக்கு ரேஷனுக்கு போற மாதிரிடா. கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தான் சார், குடிச்சேன். ஆனா அதுக்கு அண்ணாண்ட என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது சார். முதல்ல இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஒழிக்கணும், அப்பதான் இந்த கற்பழிப்பு கேஸ் எல்லாம் கம்மியாகும். சந்தானம் வந்திருக்கேன். தலைவரே, அடி பின்னிட்டாங்க தலைவரே. ஏயா எதிர்கட்சிக்காரன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? 5 ஓட்டு அதிகமா வாங்கியிருந்தா இப்ப அவன் கவுன்சிலரையா? அவனை போய் எப்பா கொசு தீயத்தல கொய்யுங்குதுப்பா. இந்த பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தான்னா அவனை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துங்க. அதை விட்டுட்டு அவனை ட்ரௌசரோட உட்கார வச்சிருக்கீங்க. இந்த அதிகாரம்ல உங்களுக்கு யார் கொடுத்தது? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க, எங்களுக்கு லா தெரியும். தானே அமர்ந்து என்னை மீட்ட தானே தலைவா, நீ நல்லா இருக்கணும். ஸ்டேஷனுக்கே போய் போட்டு. குட் ஈவினிங் சார். என்னத்தை தேடுறேன்? ஐயோ, போதைய போட்டா பொன் பேச ஆரம்பிச்சிடறாங்கய்யா. இன்னைக்கு எவன் சிக்கிறானோ. ஹலோ, நம்ம இன்ஸ்பெக்டர் சாருங்களா? சார், நான் ஒன்றியத்து பையன் அறிவழகன் பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டருக்கு போன போட்டேன். நல்லா இருக்கீங்களா? நீங்க இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தப்பவே உங்களை நேரில் பார்த்து பொக்கே கொடுக்கலான்னு நினைச்சேன் சார். எங்க சார் இந்த வேலை கழுதைங்க நம்மளை விடுது. புழுகிறதுல போட்டு வச்சா இதை விட பெரிய கப்பா வாங்கியிருப்பேன். ஒன்றும் இல்லை சார், நம்ம வளர்ப்பு பிராணி. அப்புறம் சார், இன்னைக்கு பார்ல ஒரு பிரச்சனை. பேசிட்டு இருக்கும்போது நம்ம பிராணி மேல கை வச்சுட்டாங்க சார். அட பாவி. ஒரு நிமிஷம் சார், அடிப்பட்ட என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி நீங்க உண்மையை விசாரிச்சுங்க சார். பேச நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ, கோத்து விட்டானே, நான் பேச மாட்டேன். ஐயா கும்பிடுங்கய்யா. ஆமாங்கய்யா, சல்லி பயலுங்க. அவங்க கையில கட்ட முளைக்க ஐயா ஒரு 4-5 பேருங்கய்யா துப்பு 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 ஓடியாது கொலை வெறியில அடிச்சாங்கய்யா. ஆமாங்கய்யா. ஐயா இருக்கீங்களா? ஆமாங்கய்யா. ஐயா இருக்கிற செக்ஸ் எல்லாம் அவங்க மேல போட்டு எல்லாத்தையும் உள்ள தள்ளிருங்கய்யா. என் பேரு கார்மேகங்கய்யா. ஐயோ, பிரசிடண்ட் பேரை சொல்லிவிட்டோமே. அவங்களும் இப்ப கம்ப்ளைண்டோட அங்க வருவாங்க சார். அவங்க கணுக்கால் தெரிக்கிற அளவுக்கு லாட கட்டி அனுப்புங்க சார். அப்புறம் விஷயம் எக்காரணம் கொண்டு அப்பா காதுக்கு போக கூடாது. அவர் என்ன ஏதெல்லாம் கேட்க மாட்டாரு. என் பையன்கிட்டயே என்கொயரின்னு கேட்டு உடனே உங்களை ராமநாதபுரத்துக்கு தூக்கி அடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. அம்பிட்டு கோகாரு. வாங்கப்ப. என்னடா இன்னைக்கு வரவேற்பு வாசல்லே வந்து நிக்குது? கிளாஸை பார்த்தா கிராமமே தெரியும். இன்னைக்கு பருத்தி பால்ல போட்ட மாதிரி இவளை கெட்டியா போட்டிருக்கிய. இப்படிலாம் போட்ட உனக்கு எப்படிப்பா கட்டுப்படி ஆகும்? இந்தா. இல்லப்ப, காசு வேணாம். இனிமே இப்படிதான். ஏப்பா கடாமிச, எங்க ஆத்தா கிட்ட வரட்டி கேட்டாலே விரட்டி விரட்டி அடிப்பா. இப்படி போட்டு கொடுத்து தாய் பாசத்தையே மிஞ்சிட்டியாப்பா. இது டீ இல்ல, அப்புறம் பார்ட்டி. அறிவு தம்பிக்கு எம்எல்ஏ சீட் கிடைச்சிச்சுல, அதுக்குதான். ஒண்ணுமில்ல, சந்தானத்துக்குள்ள அறிவலனுக்கு அந்த கட்சியில சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அவனை எடுத்து நீங்க நிக்க வேண்டியதில்ல. நம்ம வீட்டு நாய நிப்பாட்டினா கூட 40,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிரும். வெட்டிப்பாருங்க. எங்க போறோம்னு கேட்க கூடாதுதான் அமைதியா வர்றோம். வண்டி திருச்சியை தாண்டி போயிட்டு இருக்கு. ஜாதகம் பார்க்க போறோம்யா.
என்ன மாவட்ட விளையாடுறீங்க? எல்லாத்தையும் கடிச்சு சொல்லத்தானே வலதுகரமா என்ன வச்சிருக்கீங்க? வாஸ்தவம் தான். உங்ககிட்ட கேட்டா எனக்கு சாதகமா பதில் சொல்லுவேன். அதனால தான் நான் யாருன்னு தெரியாத ஒரு ஆள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு முடிவு பண்ணேன். இங்க கமுதி சித்தர்னு ஒரு ஆள் இருக்காரையா. நீங்க சித்தர்ட்ட போனாலும் சரி புத்தர்ட்ட போனாலும் சரி விவசாய மந்திரி நீங்க தான் விதிச்சிருக்கு. சீட்டு கிடைக்கிறன்னா எப்படின்னே பத்தியா? உடம்புல ஒட்டு துணி இல்ல, ஒண்ணுக்கு போற இடத்துக்கு பட்டு துணி. வணக்கம் சாமி. சாமி, இந்த ஜாதகத்துக்கு எலெக்ஷன்ல சீட்டு கிடைக்குமான்னு நான் சொன்னதை தாண்டி ஒரு வார்த்தை தப்பா சொன்னாரு. என் பேரே நான் மாத்திக்கிறேன். ஆமா, இந்த எலெக்ஷன் இல்ல, எந்த எலெக்ஷன்லயும் சீட்டு கிடைக்காது. மொட்டை பைய ஜாதகம். சாமி, ஏய் அந்த ஆளு இவ்வளவு கேவலமா திட்டுறான். இதுக்கு போய் தச்சனையா? அத உங்கையா மேக்கால வீசிட்டு போ. சாமியாராவே கீழ்பாக்கத்துல இருந்து கிளம்பி வந்த மாதிரி நம்மளை எதிர்கட்சிக்காரன் கூட இந்த அளவுக்கு பேசுனது கிடையாது. மொட்டை பையன்றப்ப வெட்டிருப்பேன் அவனை. கமுதி சித்தன் கழுவி கழுவி ஊத்துனானே, அது ஏன் ஜாதகம் இல்லடா, நம்ம காக்கா கங்காதரன் ஜாதகம். கல்யாண காட்சினா தான்டா நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். கட்சி வேறனா எதிரி ஜாதகத்தை தான்டா பார்க்கணும். என் கெட்டி சட்னி. அஜக் ஓ அஜக். வணக்கம் 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 மறந்துடாதீங்க. எங்க அப்பா நமக்கு மிகப்பெரிய வரவேற்பா இருக்குது. ஆல் டீம் அசம்பிளி ஆயிட்டேங்க. அப்புறம் என்ன தாமதம்? ஆளாத்தி எடுத்துட வேண்டியதானே? அதானே ஒரு நடிகை தூக்கிட்டு போய் ஊரை கேவலப்படுத்தின நான் இங்க எதுக்கு எலெக்ஷன்? ஏய் வாங்கடி, ஒரு தடவை ஓட்டு கேட்டு இந்த பக்கம் வரட்டும். நல்ல வேலை, பிளட் டேமேஜ் ஒன்றும் இல்லை. ஊர்ல இருக்கிற விளக்க மரம் பூரா நம்ம மண்டையில சொருகிட்டு போயிட்டாளுங்களே. இது என்ன காலர் வச்ச பிராமர் இருக்கு? டீ ஷர்ட்ல டீ மட்டும்தான் தொங்குது. இவ யாரா? மீசையா? என்னது லிஸ்ட்ல ஒண்ணு குறை இங்கதான் இருக்கானா? இவ்வளவு அடியிலையும் கையில இருக்க பைய கீழே விடலையாடா? டாய் டாய், ரொம்ப பீத்திக்கிறாத. எங்களெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு அந்த கையை கொண்டு வந்து உன் சட்டையில தொடச்சு வச்சுட்டு போயிருக்காளுங்க. எங்க குடும்ப தேரோட்டிய காணா? அண்டர் கிரவுண்ட்லதான் இருக்கானா? ரத்தம் தாண்டா. என் பிறந்த நாளைக்கு கட்டிங் வாங்கி கொடுத்த அவ எங்க? என்னைய பார்த்த அன்னைக்கு பாரின் சரக்கு வாங்கி கொடுக்குற நீங்க எங்க? இப்படி தெரிஞ்சிருந்தா பிறந்தல இருந்து உங்க கூடவே தெரிஞ்சிருக்கலாம். உனக்காகத்தான் இந்த அபூர்வ சரக்கு, சுவிட்சர்லாந்து இம்போர்ட். 60 years old. அப்படின்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அவ்வளவு பழைய சரக்க எங்க என் தலையில கட்ட பாக்குறீங்க? இதோட ரேட்டு 35,000 ரூபாய். அவ்வளவு காஸ்ட்லியா? அப்பனா நான் இதை எங்க வச்சு குடிக்கலங்க. அப்புறம் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவன்னு நினைக்கிறாங்களே என் ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க முன்னாடி வச்சு அடிக்கணுங்க. எங்க வேணா போய் அடி, ஆனா அறிவு எங்க போறான் என்ன பண்றாங்கிற இன்ஃபர்மேஷனை நீ எங்களுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரக்க நேட்டினாலே சரண்டர் ஆகுற பயலுங்க நாங்க. சொல்லிட்டீங்கல்ல, எல்லாரும் இன்ஃபர்மேஷன் கண் மாதிரி வரும். நான் வரேனே. எப்பாடி ஒரு 10 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா? எதுக்கு? ஊறுகாய் வாங்கத்தேன். அடப்பாவி, 35,000 ரூபாய் சரக்கு ஊறுகாயா? ஏதாவது ஃப்ரூட்ஸ்? சரக்கை நீங்க டிசைட் பண்ணுங்க, சைடிஸை நாங்க டிசைட் பண்றோம். 1 லட்ச ரூபா கொடுத்த சரக்கு வாங்கினால அப்படி ஊறுகாயை பிதிக்கி விட்டு ஒரு ஊட்டனை போட்டு அப்படி இருக்கிற சுவை இருக்கே, இதெல்லாம் உங்களுக்கு எங்க சார் தெரிய போகுது? சரக்கை யாரு வேணாலும் கொடுக்கலாம், ஆனா கம்பெனியை நீங்க தான் மாப்பிள்ள கொடுக்கலாம். 60 years old ஆமா, 60 years. ஏதோ கொடுத்தாலும் மூத்திரமா தாண்டா போகுது மாப்பிள்ள. காய்ச்சி குடிக்கிற நமக்கெல்லாம் ஸ்காட்ச் எதுக்கு மாப்பிள்ள? மாப்பிள்ள அவங்களுக்கு இம்பார்மேஷன் கொடுக்கணும் மாமா, இம்பார்மேஷன். நான் கொடுக்குறேன்டா இம்பார்மேஷன்.
நாளைக்கு கீழத்திற்கு காவடித்திற்கு போறாங்க, பணத்தை அங்க வச்சு டிஸ்போஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் துபாலுக்கு அந்த அரக்காரன் பாண்டி கொடுத்த காசையும் அங்கேயே வச்சு டிஸ்போஸ் பண்றாங்க. இதுதான் பிளான்.